அமெரிக்காவினதும் ரஷ்யாவினதும் இணக்கப்பாட்டோடு சிரியாவில் நேற்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை சிரிய அரச படையினரும் அதிபர் பசார் அல் அசாத்திற்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வரும் கிளர்ச்சியாளர்களும் கடைப்பிடித்து வருகிறார்கள். கடந்த பல மாதங்களாக மோதல்கள் உக்கிரமடைந்திருந்த அலப்போ உட்பட சிரியாவின் அனைத்து பிரதேசங்களிலும் அமைதி நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் எல்லையூடாக சிரியாவிற்கு அவசர நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணியொன்று கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றுள்ளது. எனினும் துருக்கிய அரசின் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணிகளுக்கு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்குவதில்லை என சிரிய அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அவசர நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும், எனினும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரை தாம் காத்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணப் பணியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலுள்ள அலப்போவின் கிழக்கு பகுதியில் 2,50,000 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு அவசரமான நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுவதாகவும் கடந்த பல வாரங்களாக கூறப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலைநகர் டமஸ்கஸை அண்மித்த பகுதிகள் சிலவற்றிலும் ஹமா மாகாணத்தில் சில குக்கிராமங்கள் மீதும் வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக லண்டனை தலைமையகமாக கொண்ட சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிவித்துள்ளது. எனினும் எந்தவொரு போர் நிறுத்த மீறலும் இன்றி தமது படையினர் சிரியா முழுவதும் போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடித்து வருவதாக சிரிய அரச படையினர் அறிவித்துள்ளார்கள். இதேவேளை அமெரிக்காவினதும் ரஷ்யாவினதும் உடன்பாட்டோடு அமுல்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை பெரும்பாலான கிளர்ச்சி குழுக்கள் வரவேற்ற போதும் அசார் அல் சாம் உட்பட கடும்போக்கு கிளர்ச்சி குழுக்கள் சில அதனை நிராகரித்துள்ளன. சிரியாவில் 2011 ஆண்டு மார்ச் மாதம் முதல் தொடரும் உள்நாட்டு யுத்தத்தில் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். எனினும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,30,000 தாண்டியுள்ளதாக ஐநா தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை 4.8 மில்லியன் சிரியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் 6.5 மில்லியன் மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.